அனைவருக்கும் வணக்கம். மேசராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் டிசம்பர் மாதம் 15ஆம் தேதி சூரிய பகவான் பயிற்சியாகிறாரு. குருவினுடைய ஆட்சி வீட்டிற்குள் நுழையும் சூரியனால் அதிர்ஷ்டம் ஏற்பட இருக்கு. மேசராசினியர்கள் அலட்சியம் வேண்டாம், அவசியம் பார்கள். இந்த சூரிய பயிற்சியால் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது, இந்த சூரிய பயிற்சி நிகழக்கூடிய தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது, ரிஷபத்தில் குரு பகவான் வக்ரகதியிலும், கடகத்தில் செவ்வாய் நீச்சம் பெற்றும், கன்னியில் கேதுவும், விருச்சக ராசியில் இருந்த சூரிய பகவான் தனுசு ராசிக்கும், விருச்சகத்தில் புதன் பகவானும், தனுசில் சூரிய மகரத்தில் சுக்கிரனும், கும்பத்தில் சனி பகவானும், இனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக தனுசு ராசியில் சூரியன் சஞ்சரிக்கக்கூடிய தருணங்கள்ல மேசராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் குடும்ப சூழ்நிலை ரீதியாக, உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாயத்துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில இக்காலகட்டங்கள்ல பொறுத்த வரைக்கும் கிரகங்களின் ராஜாவான சூரியன் 15 டிசம்பர் 2024ஆம் தேதி அன்று இரவு 9:56 மணிக்கு தனுசு ராசி பயிற்சியாக போகிறாருங்க. அத்தகைய சூழ்நிலையில சூரிய பகவானுடைய இந்த பயிற்சி மேசராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்க இருக்கு என்பதை பற்றி தெரிந்து கொள்வதற்கு முன்னர் சூரிய பகவானை பற்றி சற்று தெரிந்து கொள்வோம். சூரியனுடைய முக்கியத்துவம் என்ன என்று பார்க்கும்போது, சூரியன் உலகின் மிக முக்கியமான ஒரு ஆற்றல் மூலமா இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம 9 கிரகங்களுடைய முக்கிய கிரகமாகவும் சூரியன் கருதப்படுகிறாரு. சூரிய கடவுள் இல்லாமல் பூமியில் வாழ்க்கையை கற்பனை செய்து பார்க்க முடியாது என்பதை நாம் அனைவரும் நன்கு அறிந்திருக்கும். அதே வகையில சூரியன் ஆண் இயல்பின் உமிழும் கிரகம் மற்றும் இது வாழ்க்கையின் கடினமான பணிகளை கையாள உறுதியை வழங்குகிறது. யாருடைய ஜாதகத்தில் சூரியன் மேசம் அல்லது சிம்மத்தில் வலுவான நிலையில் இருக்கிறார்களோ அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் தொழில், பெரும் நிதி, ஆதாயம், மகிழ்ச்சியான உறவு, தந்தையின் சகவாசம் போன்ற அனைத்து வகையான இன்பங்களையும் அனுபவிப்பதை காணலாங்க. அந்த வகையில இந்த சூரிய பயிற்சியின் காரணமாக மேசராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்க இருக்கு என்று பார்க்கும்போது, மேசராசிக்காரர்களுக்கு இந்த சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் வீட்டிற்கு அதிபதியாகவும் இப்போது உங்களுடைய ராசிக்கு 9ஆம் வீட்டில் பயிற்சியாக போகிறாருங்க. தனுசு ராசியில் சூரியன் பயிற்சியின் போது அதிர்ஷ்டம் உங்களோட பக்கத்தில் இருக்குங்க. அத்தகைய சூழ்நிலையில நீங்கள் புதிய ஒப்பந்தங்களை செய்வீங்க. அதே போல் மத காரியங்கள் உங்களுக்கு ஆர்வம் அதிகரிக்குங்க. அது மட்டும் இல்லாம இந்த சூரியனுடைய பயிற்சியின் காரணமாக மேசராசினியர்களுடைய வாழ்வில் இந்த காலகட்டத்தில் நீங்கள் நீண்ட தூர பயணங்களை மேற்கொள்ள வேண்டியிருக்கும். அத்தகைய பயணங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாகவும் இருக்குங்க. சொந்த தொழில் செய்பவர்கள் இந்த காலகட்டத்தில் மேற்கொள்ளும் பயணங்களின் மூலம் லாபம் பெற வாய்ப்புகள் இருக்குதுங்க. பந்தயம் தொடர்பான விஷயங்கள்ல உங்களுடைய செயல்திறன் சிறப்பாக இருக்குங்க. பணம் சம்பாதிக்கும் பாதையில் உங்களுடைய நிதி வாழ்க்கையில் அதிர்ஷ்டத்தின் ஆதரவை பெறக்கூடிய ஒரு தருணமா இந்த சூரிய பயிற்சி அமையிருக்குது. அத்தகைய சூழ்நிலையில பண சேமிப்பதில் நீங்கள் வெற்றி காண இருக்கீங்க. அது மட்டும் இல்லாம உங்களுடைய துணையுடனான உங்களுடைய உறவு மகிழ்ச்சி நிறைந்ததாக இருக்குங்க. அத்தகைய சூழ்நிலையில உங்களுடைய உறவு வலுவாக இருக்குங்க. மகிழ்ச்சியாகவும் இருப்பீங்க இந்த தருணங்கள்ல. அதே போல சூரிய பயிற்சியின் காரணமாக மேசராசினியர்களுடைய வாழ்வில் வலுவான நோய் எதிர்ப்பு சக்தி காரணமாக சூரிய பயிற்சியின் போது உங்களுடைய ஆரோக்கியம் என்பது நன்றாக இருக்குங்க. மற்றும் நீங்கள் சுறுசுறுப்பாக இருக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த சூரிய பயிற்சி அமைஞ்சிருக்குது. அது மட்டும் இல்லாம மற்ற கிரகங்களை பொறுத்த வரைக்கும் ரிஷபராசியில் குரு பகவான் வக்ரகதியில் சஞ்சரிக்கிறாருங்க. அதாவது உங்களுடைய ராசிக்கு 9, 12 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் குரு பகவான். விரையாதிபதியான அவர் வக்ரம் பெறுவது நன்மை என்று தாங்க சொல்ல வேண்டும். என்றாலும் கூட பாக்கியாதிபதியாகவும் அவர் விளங்குவதால் ஒரு சில காரியங்கள்ல தடங்கல்கள், தாமதங்கள் வரதாங்க செய்யும். பெற்றோருடைய உடல் நலன்ல கவனமாக இருப்பது நல்லது. சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி இதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது மிக மிக அவசியங்க. அது மட்டும் இல்லாம ஒரு சில காரியங்களில் தடை தாமதம் வரதாங்க செய்யும். பெற்றோருடைய உடல் நலன்ல அதிக கவனம் தேவை. உற்றார் உறவினர்களுடைய வகை அதிகரிக்குங்க. அதனால் அவர்களுடைய விஷயத்தில் கவனமாக இருங்க. தேவையில்லாமல் மற்றவர்களுடைய விஷயங்களில் தலையிட வேண்டாம். குடும்ப பிரச்சனைகளை தைரியத்தோடு எதிர்கொள்ளுவீங்க. கொடுக்கல் வாங்கலில் பொறுப்பு செல்வதால தேவையற்ற பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. அது மட்டும் இல்லாம மேசராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இத்தருணங்கள்ல சனி மற்றும் செவ்வாயினுடைய ஏற்படுகிறதுங்க. அதாவது கடகத்தில் சஞ்சரிக்கும் செவ்வாய் இந்த தருணங்கள்ல கும்பத்தில் சஞ்சரிக்கும் சனி பகவானை பார்க்கிறார். உங்களுடைய ராசிக்கு
உங்களுக்கு தொழில் மற்றும் லாபஸ்தானத்திற்கு அதிபதியானவர் சனி பகவான். அவர் சிறப்பான செயல்பாடால் தான் தொழில் வளர்ச்சியும் லாபமும் கிடைக்க இருக்கு. ஆனா பகை கிரகமான செவ்வாயினுடைய பார்வையால் தொழில் மற்றும் உத்தியோகத்தில் குறுக்கீடுகள் அதிகரிக்குங்க. ஒருவரையும் நம்பி உங்களால் செயல்பட இயலாது. தான் உண்டு தன்னுடைய வேலை உண்டு என்றிருப்பது மிக மிக நல்லதுங்க. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு தன்னம்பிக்கை மட்டுமல்லாமல் தெய்வ நம்பிக்கையும் அதிகம் தேவைப்படக்கூடிய ஒரு நேரமா அமைய இருக்குது. பண விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமாக இருங்க. எடுத்தும் கௌதம் என்று செயல்பட வேண்டாம். மேசராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த சூரிய பயிற்சி நிகழக்கூடிய காலகட்டங்கள்ல மகர ராசியில் சுக்கிரன் சஞ்சரிக்கிறார். உங்களுடைய ராசிக்கு 2, 7 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன். அவர் 10ஆம் இடத்தில் சஞ்சரிப்பது என்பது யோகம் என்று தாங்க சொல்ல வேண்டும். இக்காலம் ஒரு இனிய காலமாக அமையுங்க. சிக்கல்கள்ல இருந்தும் சிரமங்கள்ல இருந்தும் விடுபட இருக்கீங்க. பக்கபலமாக இருப்பவர்கள் உங்களுடைய பண தேவையை பூர்த்தி செய்ய முன் வருவாங்க. தொழில் வளர்ச்சி சிறப்பாக இருக்குங்க. புதிதாக முதலீடு செய்து தொழிலை விரிவுபடுத்தலாமா என்று சிந்திப்பீங்க. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயர் பதவி, எதிர்பாராத புதிய வாய்ப்புகள் கிடைக்க இருக்குதுங்க. நினைத்ததை சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் இந்த சூரிய பயிற்சி அமைய இருக்குது. அது மட்டும் இல்லாம இந்த சூரிய பயிற்சி நிகழக்கூடிய தருணங்கள்ல செவ்வாய் கடக ராசியில் நீச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார். அதாவது உங்களுடைய ராசிக்கு வலிமை செய்யக்கூடிய கிரகமான செவ்வாய் வலிமை இழந்து சஞ்சரிக்கிறார். இதனால் சில நன்மைகளும் உண்டு, சில தீமைகளும் உண்டுங்க. உடல் நலன்ல கவனம் தேவைங்க. ஒரு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது அவசியங்க. தைரியமும் தன்னம்பிக்கையும் குறையுங்க. இடம் பூமியால் பிரச்சனைகள் வரலாம். இழப்புகளை ஈடு செய்ய சில வாய்ப்புகள் வந்தாலும் அதை உபயோகப்படுத்தி கொள்ள முடியாமல் போகலாம். பழைய குடும்ப பிரச்சனைகள் மீண்டும் தலை தூக்கலாம் என்பதை கிரக நிலைகள் அறிவுறுத்துது. அது மட்டும் இல்லாம இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் நீச்சம் பெற்ற செவ்வாய் வக்ரமம் பெற்றே சஞ்சரிக்கிறார். உங்களுடைய ராசிநாதனான் மட்டுமல்லாமல் அஷ்டமாதிபதியாகவும் விளங்கக்கூடியவர் செவ்வாய். அவர் வக்ரம் பெறும் நேரத்தில் சில இடர்பாடுகளை நீங்கள் சந்திக்க வேண்டி இருக்குங்க. நீண்ட நாட்களாக கைகூடாத காரியங்கள் கூட இந்த சூரிய பயிற்சி நிகழக்கூடிய தருணங்கள்ல கைகூட இருக்குது. கடன் சுமை குறைய புதிய யுக்திகளை கையாள இருக்கீங்க. உடன்பிறப்புகளுடைய உதவி கிடைத்து மகிழ இருக்கீங்க. இடமாற்றம் இனிமை தரும் விதம் அமையக்கூடிய ஒரு காலகட்டமா தான் இந்த சூரிய பயிற்சி அமைஞ்சிருக்குதுங்க. மேசராசினியர்களை பொறுத்த வரைக்கும் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு புதிய நண்பர்களுடைய அறிமுகம் கிடைக்குங்க. வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு இத்தருணங்கள்ல பிற்பகுதியில் நற்பலன்கள் உண்டு. உத்தியோகத்தில் உள்ளவர்கள் உயர் அதிகாரிகளுடைய பாராட்டை பெற இருக்கீங்க. கலைஞர்கள் பாராட்டு மலையில் நனையும் வாய்ப்புகள் உண்டுங்க. மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் அக்கறை அதிகரிக்கும். பெண்மணிகளுக்கு குடும்ப சுமை அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணமா தான் இருக்குது. இருந்தாலும் கவலைப்பட வேண்டாங்க. உங்களுடைய முயற்சிகளுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாகவே இத்தருணம் அமைஞ்சிருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடமான ரூணரோக சத்ருஸ்தானத்தில் கேது சஞ்சரிப்பதால புனித பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்க இருக்குது. இப்படிப்பட்ட சந்தர்ப்ப சூழ்நிலைகளை பயன்படுத்திக் கொள்வது நல்லது. மேசராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது ஞாயிற்றுக்கிழமை சூரிய நமஸ்காரம் செய்யுங்கள். சூரிய பகவானை வழிபடுங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.